இயேசுநாதா வாரும் இயேசுநாதா எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ வாரும் இயேசுநாதா வாரும் இறைவனே வாரும் இறைவனே எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ வாரும் இறைவனே வாரும் இறையாவியே வாரும் இறையாவியே எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ வாரும் இறையாவியே. கடவுளே, உங்க அன்பை எப்படி சொல்ல? அன்பால் சொந்தமான என் தெய்வமே உந்தன் உறவு எனக்கு வாழ்வின் உறுதி உயிரின் பயணம் அதனில் தொடரும் உயிரை இயக்கிடவா உன் உறவை வளர்த்திடவா அன்பால் சொந்தமான என் தெய்வமே நினைவில் நிறுத்தி கடமை உணர்த்தும் நேயமும் கண்ணின் மணியாய் உன்னுள் வைத்த கனிவாய் காக்கும் உன் கருணையும் கண்ணின் மணியாய் உன்னுள் வைத்து கனிவாய் காக்கும் உன் கருணையும் அன்பால் சொந்தமான என் தெய்வமே உந்தன் உறவு எனக்கு வாழ்வின் உறுதி உயிரின் பயணம் அதனில் தொடரும் உயிரை இயக்கிடவா
எந்தன் சிந்தையை உந்தன் நோக்கில் என்றும் இயக்கும் உன் உடன் துணை. எந்த பணியிலும் துணிந்து உழைக்க எழுச்சி வழங்கும் உன் அருள் பலம். என்னை உனதாய் நெஞ்சில் சுமக்கும் என்றும் அன்புடை தாய் மனம். என்னை உனதாய் நெஞ்சில் சுமக்கும் என்றும் அன்புடை தாய் மனம். எல்லோர் வாழ்விலும் எல்லாமாகிய எளியன் பவுல் போல் வாழ்ந்திட, எளியன் பவுல் போல் வாழ்ந்திட. சொல்லத் தெரியா அன்பால் சொந்தமான என் தெய்வமே. சொல்லத் தெரியா அன்பால் சொந்தமான என் தெய்வமே. உந்தன் உறவு எனக்கு வாழ்வின் உறுதி. உயிரின் பயணம் அதனில் தொடரும். உயிரை இயக்கிடவா, உறவை வளர்த்திடவா, உயிரை இயக்கிடவா, உன் உறவை வளர்த்திடவா இறைவா. சொல்லத் தெரியா அன்பால் சொந்தமான என் தெய்வமே. மத்தேயு எழுதிய நற்செய்தி அலகு 10 இறை சொற்றொடர்கள் 17 முதல் 22. அக்காலத்தில் இயேசு தம் திருத்தூதர்களுக்கு கூறியது, எச்சரிக்கையாக இருங்கள், ஏனெனில் மனிதர்கள் உங்களை யூதச் சங்கங்களிடம் ஒப்புவிப்பார்கள். தங்கள் தொழுகை கூடங்களில் உங்களை சாட்டையால் அடிப்பார்கள். என் பொருட்டு ஆளுநர்களிடமும் அரசர்களிடமும் உங்களை இழுத்துச் செல்வார்கள். இவ்வாறு யூதர்கள் முன்னும் பிற இனத்தவர் முன்னும் சான்று பகர்வீர்கள். இப்படி அவர்கள் உங்களை ஒப்புவிக்கின்ற பொழுது என்ன பேசுவது, எப்படி பேசுவது என நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் என்ன பேச வேண்டும் என்பது அந்நேரத்தில் உங்களுக்கு அருளப்படும். ஏனெனில் பேசுபவர் நீங்கள் அல்ல, மாறாக உங்கள் தந்தையின் ஆவியாரே உங்கள் வழியாக பேசுவார். சகோதரர் சகோதரிகள் தம் உடன் சகோதரர் சகோதரிகளையும் தந்தையர் பிள்ளைகளையும் கொல்வதற்கென ஒப்புவிப்பார்கள். பிள்ளைகள் பெற்றோருக்கு எதிராக எழுந்து அவர்களை கொல்வார்கள். என் பெயரின் பொருட்டு உங்களை எல்லாரும் வெறுப்பர். இறுதி வரை மன உறுதியுடன் இருப்போரே மீட்கப்படுவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்து இயேசுவிலே பிரியமுள்ள சகோதரிகளை சகோதரிகளை, நேற்றைக்கு தானே கொண்டாடினோம். பிறந்த இயேசுவை குறித்து கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்றெல்லாம் கொண்டாடினோம். இன்றைக்கு அதே இயேசு பாலனுக்கு முதல் மறைசாட்சியாக தன்னுடைய உயிரை மாய்த்துக் கொள்கிறவர் புனித ஸ்தேவான் என்று சொல்லக்கூடிய முடியப்பர். முதல் மறைசாட்சியான புனித ஸ்டீபன் அல்லது முடியப்பரின் விழாவை இன்று நாம் கொண்டாடுகிறோம். இயேசுவுக்காக தனது உயிரையும் கையளித்து முதல் மறைசாட்சிகளின் முதலாவதான வரிசையில் இருந்து வரலாற்றிலே முதல் இடம் பெற்ற பெருமை அடைந்தவர். அவரது இறப்பு இயேசுவின் இறப்பை போலவே இறைவனின் மன்னிப்பை வேண்டுவதாக அமைந்திருக்கிறது. வாழ்வில் மட்டுமல்ல, சாவிலும் நாம் இயேசுவை பின்பற்ற வேண்டும் என்பதற்கு முடியப்பர் என்ற ஸ்தேவான் எடுத்துக்காட்டாக இருக்கிறார். கிறிஸ்து பிறப்பு விழாவின் மகிழ்ச்சியில் திளைத்திருக்கிற நாம் நம்முடைய வாழ்வு எப்போதும் ஆண்டவருக்கு சான்று பகர்வதாக அமைய வேண்டும். கொண்டாட்டத்திலும் திண்டாட்டத்திலும் நாம் அது இறைவனுக்கு சான்று பெறுகின்ற மக்களாக இருக்க வேண்டும். எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா வேளைகளிலும் நமது வாழ்வு இறை வார்த்தையின்படி இறை திருவுளத்தின்படி அமைந்தால் அதுவே நமது சாட்சிய வாழ்வு. கிறிஸ்துமஸ் விழாவின் மகிழ்ச்சியிலும் கொண்டாட்டத்திலும் கூட நாம் இயேசுவுக்கு சாட்சியங்களாக வாழ வேண்டும். நமது சொற்களும் கொண்டாட்டங்களும் இறைவனுக்கு பிரியமானதாக அமையட்டும்.
ஆண்டவருக்காக உயிர் தர வேண்டும் என்று நினைத்தவர், பகைவரை மன்னிக்க வேண்டும் என்று நினைத்து நமக்கு அறிவுரை கொடுக்கின்றவர். தூய ஸ்தேவான் ஆண்டவருக்காக உயிர் தர துணிந்தவர் என்று சொன்னால் அது மிகையாகாது. அவருடைய விழாவை கொண்டாடுகிற நாம் அவரை போன்று ஆண்டவர் இயேசுடைய மதிப்பீடுகளுக்காக நம்முடைய உயிரை தர முன்வருகிறோமா? அன்றாட நம்முடைய உரிமைகளை அலைக்கழிக்கக்கூடிய அரசின் திட்டங்களுக்கு நாம் ஏன் குரல் கொடுக்க கூடாது? ஏன் பயந்து ஒடுங்கி வீட்டுகளுக்குள்ளே அடங்கி கிடக்கிறோம் என்று தெரியவில்லை. இப்படி அடங்கி ஒடுங்கி கிடக்கிற பொழுது நாம் எப்படி மறைசாட்சியர்களாக நாம் வாழ முடியும், முன்வர முடியும் என்பதுதான் என்னுடைய கேள்வி. முன்னொரு காலத்தில் கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தியை மக்களுக்கு அறிவித்ததற்காக மறை போதகர் ஒருவர் கொல்லப்பட்டதற்காக அந்நாட்டு அரசனால் கொலைக்களத்திற்கு இழுத்துச் செல்லப்பட்டார். ஆனால் அவர்தான் சாகப் போகிறார் என்ற கவலையே இல்லாமல் மிகவும் மகிழ்ச்சியோடு இருந்தார். இதை பார்த்து வியப்புக்குள்ளான அரசன், எல்லாரும் சாவை கண்டு பயப்படுவார்கள், ஆனால் நீரோ சாவு பயமே இல்லாமல் மகிழ்ந்து கொண்டிருக்கிறீரே என்று கேட்டாராம். அதற்கு அந்த மறைபோதகர், நீ என்னை கொல்வதால் நிலையற்ற வாழ்வு வாழும் நான் நிலையான வாழ்வு வாழ தொடங்கி விடுவேன், அதை நினைத்துதான் நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என்றாராம். ஆம், நாம் கிறிஸ்துவுக்காக உயிர் துறக்கின்ற போது நிலையற்ற வாழ்வு வாழும் நாம் நிலையான வாழ்வை வாழ தொடங்கி விடுவோம் என்பதே உண்மை. ஆகவே தூய முடியப்பரை போன்று ஆண்டவர் இயேசுவுக்காக உயிரை தர முன் வருவோம். இரண்டாவது, முடியப்பர் தன்னை துன்புறுத்தினர்களுக்காக மன்றாடினார். அவர்களுடைய பாவங்களை மன்னிக்குமாறு தந்தை இறைவனிடத்திலே மன்றாடினார். இவ்வாறு அவர் இயேசு சொன்னதை தன்னுடைய வாழ்விலே கடைபிடித்து வந்தார். அவருடைய விழாவை கொண்டாடுகிற நாம் அவரை போன்று முடிந்தவரை நம்முடைய விரோதிகளையும் பகைவர்களையும் நமக்கு எதிராக தீங்கு செய்கின்றவர்களையும் மன்னிக்க முடியாது. இருந்தாலும் முயற்சி எடுத்து பார்ப்போம். அது பல நன்மைகளை நம்முடைய வாழ்க்கையிலும் பிறருடைய வாழ்க்கையிலும் நம்முடைய எதிராளிகளின் வாழ்க்கையிலும் ஏன் இறைவனின் வாழ்க்கையிலும் பல நன்மைகளை நமக்கு கொண்டு வரும். முயற்சி எடுப்போம். ஆமேன். மன்றாடுவோமாக. அன்பே உருவான ஆண்டவரே, இந்த கிறிஸ்துமஸ் விழாவின் மகிழ்ச்சிக்காக புனித முடியப்பரில் மறைசாட்சியத்திற்காக உம்மை போற்றுகிறோம், நன்றி கூறுகிறோம். எல்லா சூழலிலும் எங்கள் துன்பங்கள் மற்றும் மகிழ்ச்சியின் வேளைகளிலும் நாங்கள் உமக்கு சாட்சிகளாக செயல்பட எங்களுக்கு அருள் தாரும் ஆண்டவரே. ஆமேன். குணமாக்கும் என்னை குணமாக்குமே, குணமாக்கும் என்னை குணமாக்குமே. பிழை காணும் பிடி நின்று குணமாக்குமே, பகை காக்கும் குணம் நீக்கி குணமாக்குமே. குணமாக்கும் என்னை குணமாக்குமே, குணமாக்கும் என்னை குணமாக்குமே. கடன் தொல்லை பிடி நின்று குணமாக்குமே, கடும் சொல்லின் குணம் நீக்கி குணமாக்குமே. குணமாக்கும் என்னை குணமாக்குமே, குணமாக்கும் என்னை குணமாக்குமே. பால் நோயின் பிடி நின்று குணமாக்குமே, பய உணர்வின் குணம் நீக்கி குணமாக்குமே. குணமாக்கும் என்னை குணமாக்குமே, குணமாக்கும் என்னை குணமாக்குமே.
கைப்பிடி நின்று குணமாக்குமே, பொய் கூறும் குணம் நீக்கி குணமாக்குமே. குணமாக்கும் என்னை குணமாக்குமே, குணமாக்கும் என்னை குணமாக்குமே. நான் என்னும் பிடி நின்று குணமாக்குமே, தான் மட்டும் குணம் நீக்கி குணமாக்குமே. குணமாக்கும் என்னை குணமாக்குமே, குணமாக்கும் என்னை குணமாக்குமே. உடல் நோயின் பிடி நின்று குணமாக்குமே, உள நோயின் வலி நின்று குணமாக்குமே. குணமாக்கும் என்னை குணமாக்குமே, குணமாக்கும் என்னை குணமாக்குமே. ஒரு வார்த்தை சொன்னாலே குணமாகுமே, நம்பியே வந்தே நல் இயேசுவே. குணமாக்கும் என்னை குணமாக்குமே, குணமாக்கும் என்னை குணமாக்குமே. குணமாக்கும் என்னை குணமாக்குமே, குணமாக்கும் என்னை குணமாக்குமே. மாண்புயரிவருள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உமது திருவுடல் திரு ரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக.
தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரை ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ. ஆமென். இதய மகிழ்வில் உதயமாகும் இனிய தமிழிசையால் மனித வாழ்வில் மாண்பு சேர்த்த புனிதரை புகழ்வோம் நாம். இதய மகிழ்வில் உதயமாகும் இனிய தமிழிசையால் மனித வாழ்வில் மாண்பு சேர்த்த புனிதரை புகழ்வோம் நாம். ஆஹா 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 லல்லல்லா ஆஹா 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 லல்லல்லா. இதய மகிழ்வில் உதயமாகும் இனிய தமிழிசையால் மனித வாழ்வில் மாண்பு சேர்த்த புனிதரை புகழ்வோம் நாம். புனிதர்கள் மனிதர் மாதிரியாம், அவர் புவி வாழ்வு சரித்திர சாதனையாம். கடவுளின் விருப்பம் ஏற்றவராம், தம் கடமை பிறப்பணி என்றவராம். துணிந்து ஏற்றார் நம் புனிதர், அதை பணிந்து ஏற்கும் நம் சபையோ. துணிந்து ஏற்றார் நம் புனிதர், அதை பணிந்து ஏற்கும் நம் சபையோ. நாம் தேசத்தில் நேசத்தின் சாட்சிகளாம், நம் தேடல்கள் இறைமையின் காட்சிகளாம். இதய மகிழ்வில் உதயமாகும் இனிய தமிழிசையால் மனித வாழ்வில் மாண்பு சேர்த்த புனிதரை புகழ்வோம் நாம். ஆஹா 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 லல்லல்லா ஆஹா 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 லல்லல்லா. தாய் போல் இதயம் தனில் கொண்டு நம்மை தயவாய் காக்கும் அன்பு புனிதர். தீமைகள் எதுவும் நம்மை தொடரா, நம் தூயவர் வழிதனை தினம் தொடர்ந்தால் வாழும் வாழ்வு பிறர்க்கின்றே என வாழ்வோர் வாழ்வில் இறப்பில்லை. வாழும் வாழ்வு பிறர்க்கின்றே என வாழ்வோர் வாழ்வில் இறப்பில்லை.
இங்கு வாழ்ந்திடும் நாம் எல்லாம் இறை கரங்கள், நம்மை வாழ்த்திடும் இறைவனின் அருள் வரங்கள். இதய மகிழ்வில் உதயமாகும் இனிய தமிழிசையால் மனித வாழ்வில் மாண்பு சேர்த்த புனிதரை புகழ்வோம் நாம். இதய மகிழ்வில் உதயமாகும் இனிய தமிழிசையால் மனித வாழ்வில் மாண்பு சேர்த்த புனிதரை புகழ்வோம் நாம். ஆஹா 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 லல்லல்லா, ஆஹா 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 லல்லல்லா. இதய மகிழ்வில் உதயமாகும் இனிய தமிழிசையால் மனித வாழ்வில் மாண்பு சேர்த்த புனிதரை புகழ்வோம் நாம். புனிதரை புகழ்வோம் நாம். நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.